ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அழடா கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வத்த குழம்பு எப்படி வைக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வத்தலை வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம். வத்தல் வறுத்து எடுத்து வச்சாச்சு. இப்போ இதில் சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்துக்கலாம். வத்தல் வறுத்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இப்போ கடுகு சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து கடுகு பொரிஞ்சுக்கிட்டு இருக்கு. சோம்பு சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். வதங்கிருச்சு. வெங்காயம் நல்லா வதங்கும் போதே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சேர்த்து நல்லா தக்காளி மசிகிற அளவுக்கு வெந்துடணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம வத்த குழம்புல வேணா முருங்கைக்காய் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ இந்த இதில் எந்த காயும் நான் சேர்க்கலை. வத்தல் மட்டும்தான், வறுத்த வத்தல் மட்டும்தான் சேர்க்க போகிறேன். தக்காளி வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாத்தூள் போட்டு பெரட்டி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுறலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி ஒரு கிளறி விட்டுட்டு நல்லா இது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். நல்லா மசாலா தூளோட வாசனை நல்லா போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். புளி கரைச்சி ஊற்றியாச்சு. புளி கரைச்சி ஊற்றினதுக்கப்புறம் ஒரு கிண்டி விட்டுருங்க. புளி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வத்தலை நம்ம சேர்த்துக்கலாம். குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச வத்தலை சேர்த்துக்கலாம். நல்லா குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறம் ஒரு துண்டு அளவு வெல்லம் நம்ம சேர்த்துக்கலாம். வெல்லம் ஏன் சேர்த்தோம்னா அந்த இனிப்பு, புளிப்பு, அந்த வத்தலோட துவர்ப்பு இதெல்லாம் சேர்ந்து அந்த குழம்பு ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். செஞ்சு பாருங்க. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. குழம்பு டேஸ்ட் வேறு லெவல். உப்புலாம் கரெக்டாக இருக்குது. செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்.